ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, ஜெய் ஹீரோட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு பாஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ இவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் யாருன்னு கேட்டதோ நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இப்போ போய் சாரி கேட்டிங்கனாலும் அவங்க என்ன சும்மா விட்டுருவாங்களா? ஏதாச்சும் ட்ராமா பண்ணிவிட்டு ப்ராப்ளம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போங்க, நாங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே யார் பண்ண சொன்னதுன்னு கேட்டதும் மிஸ்டர் ஃபாக் தான் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஃபாக்னா யார், என்னோட கடனில் அடைச்சாரு அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம், அவர் வந்து உங்கள் பொண்ணோட லைஃப்லையும் உங்கள் லைஃப்லையுமே எந்த ஒரு ப்ராப்ளமுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்டை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் பண்ணிட்டு அவங்ககிட்ட கான்டாக்ட் நம்பருமே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஏன்ட்டு அதிக பணம் இருக்கா இல்லாட்டி அந்த பாப்ட இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து நம்ம ஹீரோ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ண பார்த்துட்டு இந்த பாப்பை விட இவன் ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கானே, இவன் என்னோட பொண்ணோட லைஃப்பில் வந்துட்டா எல்லாமே ரொம்ப செட்டில் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெய் வந்து நம்ம ஹீரோட்ட உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வந்திருக்காருன்னு சொன்னதும் ஹீரோவும் கீழே இறங்கி போகிறான். பார்த்தா அங்கே சாங் தான் வெயிட் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வேஃபன் என்ன உங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்குறது இல்லையா, அப்படி சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ மேக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. என்ன மேக்காக வந்திருக்கீங்களா, வேலை இல்லாமல் அவளுக்காக இங்கே சுற்றுற அளவுக்கு ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ அதை பற்றி உனக்கு கவலைப்பட தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோட்ட மேயை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சரி மேயோட கார் எங்க, நான் அதை எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அது ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓனரே நான் தான் இவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் நான் வந்து என்னோட காரை உனக்கு வித்துடுறேன், அதுக்கு பதில் எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதை கேட்டுட்டு அவர் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, காரெல்லாம் நீ ஒன்றும் விற்க வேணாம், உனக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கடனை வாங்கணும்னு நினைக்க மாட்டேன், எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருந்தால் போதும், நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ கார் எடுத்துக்கோ, நான் வந்து பணத்தை வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா. அப்படிலாம் நீ ஒன்று காரை விற்க வேணாம், உனக்கு நான் லெவனா கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்படியுமே அவன் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறா. அதெல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த செக்கனை வந்து போட்டு கொடுக்குறாரு இவர் 5 மில்லியனை நீ வந்து அவளுக்கு கொடுத்ததுன்னு. அதை கேட்டு அவன் நான் வந்து அவளுக்கு தான் கொடுத்தேன், உனக்கு கொடுக்க கிடையாது, நீ வந்து கொடுத்து நான் வாங்க மாட்டேன், வேணா அவளே கொண்டு வந்து கொடுக்கட்டும்னு சொல்கிறான். இப்போ சாங் வந்து உனக்கு என்ன புரியலையா, இது மூலமாகவே அவன் உன்னை மீட் பண்ணுறது கூட விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் எப்பயும் அவள் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்க, பிடிக்காத பொண்ணை இப்படி கம்பல் பண்ணிட்டு இருப்பியா, நீ தேவையில்லாமல் பேசாதான்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இந்த பணத்தை நான் வாங்க முடியாது, நான் ஒன்றும் மேக்கு கொடுக்க கிடையாது, அவங்க அம்மாவுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ வந்து தேவையில்லாமல் வந்து எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு அவளுக்காக பேசிகிட்டு இருக்க, வேப்பன் இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணோட பின்னாடி சுற்றிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவர் வந்துட்டு ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அது உனக்கு போய் எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோப்படுறாரு. அவன்கிட்ட அவள் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு, கண்டிப்பாக அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்கிறாரு. அப்படியா, நீ அவளோட பின்னாடியே இருந்தேனா, நான் வேஃபன்ட்ட போய் க்ளோஸாக இருக்கவான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவர் ஒரு லேடிஸை பற்றி நீ எப்படி இவ்வளோ கேவலமாக நீ பேசலாம், இதுலேருந்தே உன்னோட பேச்சு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அந்த செக்கை கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோ அந்த செக்கை வாங்கிட்டு செக்கை மடித்து அவரோட ஷர்ட்லேயே வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் அவங்க அம்மாவுக்கு தானே காசு கொடுத்தேன், அதனால் அவங்க அம்மாவே வேணா வந்து உங்ககிட்ட வந்து வாங்கி கொடுக்கட்டும், ஆனால் நான் கேள்விப்பட்டேன் அவங்க அம்மாவுக்கு உன்னை கண்டாலே சுத்தமாக பிடிக்காதாமே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நைட் போல் பார்த்தா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. பார்த்தையா என்ன ஒரு காமெடி நடந்துட்டுருக்குன்னு, பொண்ணு வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கே விரும்பலை, ஆனால் அவங்க அம்மா வந்து பேசுகிறதுக்கு இப்போ தவிச்சிட்ருக்காங்க, ஒருவேளை எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, நான் வந்து எவ்வளோ ரிச்சுன்னு வந்து தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் நான் பாஸ்ட் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், என்னோட ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிப்பேன்னு சொன்னான் இல்லையா, அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் நீ மறந்துட்ட, ஆனால் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் எல்லாமே உன்னை தேடி வந்துட்டுருக்கு, அதை நான் தான் உருவாக்க போகிறேன், என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே சாங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் காசையும் வாங்க மாட்டேன்ட்டான், காரையும் கொடுக்க மாட்டேன்ட்டான், உங்கள் அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணானா, அதனால் இந்த காசை வேணா உங்கள் அம்மாட்ட நம்ம கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அவங்க தேவையில்லாமல் ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த காசையும் அவங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்துட்டு அம்மா வந்து யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதும் யார் அந்த பாப்பான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் சிஸ்டர் கேட்டிருக்கா, நம்ம ஹீரோட்ட தான் பேசிட்டு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க காசு கட்டினதுக்கு. அப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்த கேமராவுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் இவ சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படின்னா பாப் ஹெல்ப் பண்ணல, அந்த பாப் தான் ஹெல்ப் பண்ணானா நம்மளுக்கு, இப்போ என்னோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, எனக்காக புது ஆளை அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி காமிக்கிறாங்க. அவங்க பண்ண விஷயத்தினால அங்கே எல்லாமே ட்ரோல் ஆகிட்டுருக்கு, கமெண்ட்ஸ் எல்லாம் பேடாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க செக்ரட்டரியை பார்த்தா அங்கே மீடியாஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் அவங்களாவே இவங்களுக்கு
உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்கன்னு. இப்போ என்னை பற்றி இவ்வளோ கேவலமான கமெண்ட் போட்டு வச்சுருக்கவங்க மேலே நீ கேஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்க செக்ரட்டரிஸ் சொன்னதும் ஆல்ரெடி ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டுருக்கு. அப்படிலாம் எதுவுமே பண்ண வேணாம். இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் சொந்தக்காரவங்க கூட சேர்ந்து நீங்கள் வந்து சமாதானமாயிருங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினோட சிஸ்டர் காமிக்கிறாங்க. அவள் கப் கேக்கெல்லாம் அங்கே வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அங்கே வந்து ரொம்ப நல்லா போகும். அவங்க எல்லாருக்குமே அவள் தேங்க்யூ சொல்லிகிட்ருக்கா. பார்த்தா அங்கே மேலேருந்து அவங்க அம்மா கத்துற சவுண்டு கேட்குது. அவள் வேகமாக ஓடி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பார்த்தியா வீட்டில் என்னோடய திங்ஸ் எதையுமே காணோம், என்னோடய வாட்சஸ் எல்லாமே திருடு போயிருக்கு, போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எதுக்காக நீங்கள் எவ்வளோ பதட்டப்பட்டுட்ருக்கீங்க, அதான் நீங்கள் சொன்னீங்க அது எல்லாமே ஃபேக் ஐட்டம்னு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யார் சொன்னது ஃபேக் ஐட்டம்னு, அது எல்லாமே ரியல் தான் சொன்னதும், அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பொய்யா சொன்னீங்க, அதை எல்லாத்தையும் கடன் அடைக்கிறதுக்காக நான் வித்துட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் நான் போய் தான் சொன்னேன், நான் ஒரு ஆக்ட்ரஸோட அம்மா, நான் எப்படி என்ன இந்த சமூகத்தில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறணும், நான் வந்து அதுக்காக கடன் வச்சுருந்தா இப்படி எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பேசாமல் போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் போனால் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா மே வந்து நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, யாரும் உங்கள் பொருளெல்லாம் திருடலை, அவள் தான் கொண்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினை நம்ம ஹீரோ வீட்டில் காமிக்கிறாங்க. அப்போ ஃபிலிம்க்கு வந்துட்டு நான் இவரோட நேமை மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு என்ன ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கே தெரியாதுன்றப்ப நான் போய் உன்ட்ட என்னத்தை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஃபிலிம் போய் அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஒருத்தரை மாற்றி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜெய் வந்துட்டு அவங்க டெபிட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண தான் வந்திருக்காங்க. என்ன பாஸ் நீங்கள் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இல்லை நான் வந்து மீட் பண்ண விரும்பலை, நீ போய் அதை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம எங்கள் ஃபிலிம் வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறான், இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் இருக்குன்னா ஆல்ரெடி நீ முதவே வந்து இது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி கடனை ஃபுல்லாமே அடைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் என்னோட அம்மாவுக்கு வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ணுறது, இப்படி கடன் அதிகமாக வாங்கி வச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பொருளை தானே நம்ம வந்து விற்கணும், அதனால தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஜெய் வந்துட்டு அங்கே பொருளெல்லாம் நீங்கள் திரும்ப கொண்டு போயிடுவீங்களா, எங்கள் பாஸ் வந்து பார்க்க விரும்பலையான்னு சொன்னதும் இது என்னோட அம்மாவோட பொருள் தான், என்னோட காரை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை போய் சொல்லுங்கன்னு சொன்னதும் அவனுமே அதே மாதிரியே போய் சொல்கிறான். அவள் வேணா இந்த பொருள்களை எங்கேயே விட்டுட்டு போட்டோம், இல்லை கொண்டு போட்டோம், காரை மட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்தையுமே ஜெய் வந்து அங்கே சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி இந்த திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கட்டும், நாங்கள் விட்டுட்டே போகிறோம்னு சொல்லிட்டு என்னோட காரை நான் எடுத்துகிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ ஜெய் வந்துட்டு அவங்க இப்படி காரை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ அவள் கண்டுவினால் பிடிக்கட்டும், ஆனால் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுறான். அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் வந்து காரை கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் வந்து எடுத்துகிட்டு போக முடியல, ஒர்க் ஆக மாட்டேது, என்ன வேணாலும் நடக்கட்டும், இந்த காரை இங்கேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன், நான் இன்றைக்கி விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் ஜெய் வந்துட்டு அவங்க ட்ரக் மூலமாக காரை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோவுமே அங்கே கிளம்பி போகிறான். ஹீரோயின் அதே மாதிரி ட்ரக்கில் காரை வச்சு எடுத்துகிட்டு போயிடுறா. ஹீரோ அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் சரி நம்ம பொருளை எல்லாத்தையுமே நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஏன்னா இங்கே வச்சு அது என்ன ஆக போகுது, எப்படினாலும் அந்த ஆள் உங்கள் அம்மாட்ட திரும்ப அனுப்பி விட்ருவார்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அதெல்லாம் இருக்கட்டும், இங்கேவே இருக்கட்டும், பிறகு பார்த்துக்கலாம், இங்கே வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. ஜெய் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கேட்குறான். இது எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக முடிகிற மாதிரி இல்லையா ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோ கீழே வந்து அதை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே வந்துடுறா. என்ன உங்கள் மீட்டிங் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளை அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் சும்மா ஒரு ட்ராமா போட்டிருக்கா, அவங்க கிளம்புற மாதிரி இருந்தால் இவன் உடனே கீழே வந்துடுவான்னு. சரி நீ இப்போ கிளம்பு, நான் அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருக்கா. அவனுமே சரின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஹீரோ வந்து அவனும் இப்போ சர்ப்ரைஸ்லாம் ஆகலை, ஆனால் உங்கள் அம்மாட்ட நான் காசு கொடுத்தேன், ஆனால் நீங்கள் இந்த பொருளெல்லாம் கொடுக்குறீங்க, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, அது கூட செகண்ட் ஹேண்ட் பொருளெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவள் இதான் உங்களோட ப்ராப்ளமா, சரி நீங்கள் இருங்க உங்களுக்கு கேஷாகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னோடய பர்ஸ் வாட்சஸ் எல்லாத்தையும் நான் விற்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. யாருக்குடா ஃபோன் பண்ணி பேசுகிறான்னு பார்த்தா அங்கே சாங் தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அவருமே காசு அனுப்பி விட்றேன்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இப்போ வேலை முடிஞ்சிருச்சு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்துடும்னு சொல்கிறா. என்னோட அக்கௌண்ட் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ ஒரு ப்ளஸ்பேக் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட கால் பண்ணிவிட்டு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், நீ வந்து அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அவனுமே ஓகேன்னு சொல்லியிருக்கான். அவனோட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்ததுமே அவங்க பிரதருக்கு அவன் வந்து சென்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவுமே ஃபோன் எடுத்து அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன உங்கள் 5 மில்லியன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சா, இதுக்கப்புறம் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறா. அப்போ ஜெய் வந்துட்டு சார்ன்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். சாங்னு சொல்லிட்டு இவங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்னால் வந்து ரொம்ப நேரம் நடக்க முடியாது, ஆல்ரெடி காடை தேடுறேன்னு வேற நான் ரொம்ப நடந்துட்டேன், கால் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, டாக்டர் ஃபேன் வந்து என்னை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஸோ நீங்கள் வந்து அவரை உள்ளே அனுப்பி வைங்கன்னு சொல்கிறா.
அப்போ அங்கே சாங் உள்ளே வந்துடுறாரு. சரி வா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இது எல்லாமே உன்னோட திங்ஸ் தான், நீ எடுத்துக்கோ சாங் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டுருக்க, இதை நீ சேல்ஸ் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நான் சேல்ஸ் தான் பண்ணேன், ஆனால் சாங் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோட்ட எங்கள் அம்மாவுக்கு வந்து சாங்கை பார்த்தா ஃபஸ்ட்டு பிடிக்காது, ஆனால் சாங் கொண்டு போய் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கப்ப எங்கள் அம்மாவுக்கு எப்படியோ அவரை பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ சாங் வந்துட்டு மார்னிங் நான் செக் கொடுத்ததுக்கு நீங்கள் வாங்க மாட்டேங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதே பணம் தான் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் என்னால் வந்து சுத்தமாக நடக்க முடியல, காலையிலேருந்து நான் இங்கே சுற்றிட்டே இருக்கேன், டாக்டர் வேற என்னை வந்து வாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்னை பார்த்து கொஞ்சம் பத்திரமா கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கா. அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோக்கு வந்து இன்னுமே டென்ஷன் ஆகிடுது. நீ என்ன வந்து நினச்சிட்டு இருக்க, இது எல்லாமே இவ்வளோ ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் நினைக்கிறியா, நான் பாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவர் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் சாரி சொல்கிறா. அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்கிறா ஹெல்ப் பண்ணதுக்கு. அதை கேட்டுட்டு நீ சாரியும் சொல்ல வேணாம் தேங்க்யூ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே நம்ம வேப்பன் வந்து நம்ம சாங்க்கு கால் பண்ணிடுறா. நீ உடனே கிளம்பி வா, ஆஃபீஸில் முக்கியமாக நான் பேசணும்னு சொல்கிறா. ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர் ரொம்ப சோகமாக இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே உள்ளேருந்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஆஃபீஸ்க்கு தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சரி நீ இங்கேவே வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம் நானாக வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வெயிட் பண்ணு, நீ எப்படி போவ, காலில் அடிப்பட்டதோட நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் நீ எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்கிறா. அப்போ நான் இந்த பொருளெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன், போகும்போது நீயே எடுத்துகிட்டு போயிடு, இது உன்னோட அம்மாவோடது தானே, அவங்கள்ட்டே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் இதை உன்ட்ட சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அதை பற்றி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படின்னா என்கிட்ட காசு வந்ததுமே ஃபஸ்ட்டு நான் உன்ட்ட காசை கொடுப்பேன், நீ அதை வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறா. சரி நீ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இருக்கட்டும், நான் போய் ஒரு செகண்டில் என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நானே கூட்டிகிட்டு போய் உன்னை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரில் வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போனதுமே வேப்பன் கோப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே நீ ஒன்றும் இங்கே ஒர்க் பண்ண வேணாம், உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பின்னாடியே வேற வந்துட்டு இருக்காரு. அவங்க ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு வந்து இங்கே இருக்க வேலைகளை விட மற்ற வேலைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன உங்ககிட்ட ஃபாக் வந்து சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பற்றி இப்போ பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது. உன்னால் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா, இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டார் வந்து தங்குறதா இருந்துச்சு, அவங்களுக்காக நான் தனியாக அவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நீ வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுனால அவங்க வந்து இங்கே தங்காமல் போயிட்டாங்க, இதனால் நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆகிருச்சு, அவங்க தங்கியிருந்தாங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு ப்ரொமோஷனுமே கிடைச்சிருக்கும், எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், உன்னால தான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அது கேட்டுட்டு இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தெரியும், நீ மற்றவங்களோட கடன் அடைக்கிறதுக்கு மும்முரமாக தெரிஞ்சேன்னா எப்படி தெரியும், நானே என்னோட அப்பாவும் முடிவு பண்ணிட்டோம், நீ இனிமேல் இங்கே ஒர்க் பண்ண வேணாம், நம்மளோட மற்ற பிரான்ச்சஸை போய் நீ வந்து கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஹீரோயின்ட்ட வந்துட்டு அவர் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அங்கே அவளுக்கு ஷாக் ஆகிருது. இத்தனை ப்ராப்ளம் ஆகிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வேணா அவங்ககிட்ட பேசி பார்க்கவான்னு கேட்டதும் தேவையில்லாமல் நீ போய் பேசுனேன்னா என்ன நடக்கும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஆனால் அந்த பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குமே, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் சரி அந்த ஸ்டார் வந்து எந்த ஹோட்டலில் இப்போ தங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் ஹீரோ வந்து அங்கே வேஃபனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய ஸ்டாரை எங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ண விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு. அதுக்கு அவள் வந்துட்டு இதில் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது, நீ வந்து அவன் செய்கிற வேலை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்ட, அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்க பணத்தை எடுத்து அவளுக்கு வந்து கடன் அடைச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்புறம் ஹீரோ இப்போ சாங்க்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா ஓ மேலே கோவப்படுவாரா ஃபஸ்ட்டு இல்லை ஏன் மேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது, இப்போ வந்து அவனை நான் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு மாற்றி விட்டுட்டேன், நீ இதை பற்றி என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நாங்கள் சாங்ட்ட எதுக்காக அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க இடத்துக்கு ஒன்று அவங்க அனுப்பி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் அந்த ஃபக்கோட ஹோட்டலில் போய் அந்த ஸ்டார் தங்குறாங்கன்னா இதெல்லாம் ஒன்று கோஇன்சிடென்ஸ் மாதிரி ஒன்றும் தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. அதை சாங் கேட்டுட்டு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இது எல்லாமே அவரோட வேலை தான் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் வேறு யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே கிச்சனில் கேக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கா. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு என்ன எல்லாமே ரெடி பண்ணிட்டியா, இதெல்லாம் இப்படி வைக்காத, ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் யார் வரப்போகிறது வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. பெரிய விஐபி வரப்போகிறாங்க, அவங்க உன்னோட கேக்கை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒருவேளை கேக் வந்து பிடிச்சிருச்சுன்னா உன்னோட லெவலை யோசிச்சு பாரு, நீ பெரிய ரிச் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதை பற்றி நம்ம அக்காவுக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டு தான் அவங்க அம்மா அமைதியாக இருக்காங்க. அப்போ பார்த்தா வெளியே கார் சவுண்ட் அடிக்குது, ஐ திங்க் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெளியே பார்த்தா யார்டா அந்த விஐபின்னு, அது நம்ம ஹீரோ தான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே
வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே வச்சு பார்க்குறான். என்னன்னா, இப்போ வளர்த்தா பாட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், மேகூட தான் ரொம்ப நான் க்ளோஸு. அவளால் என்னை கண்டுபிடிக்க முடியலன்னா மற்ற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினிடமாங்க வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவனை உத்து உத்து வேற பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு என்னோட ஃபேஸில் என்ன ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஹோட்டலோட ஓனராக இருந்துட்டுருக்கீங்க, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆனால் பார்த்தா நான் வயசான பர்சனாக இருப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ எங்கே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஹீரோ நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இப்படி வீட்டுக்கெலாம் வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க, எங்கள் கடன் அடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ, உங்கள் பொண்ணோட அந்த டிஷ்ஷை வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன், ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு, நான் என்ன ஹோட்டலுக்கு வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா, நீங்கள் சாரியெல்லாம் ஒன்றும் கேட்க தேவை கிடையாது, நீங்கள் வர்றதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி கூட என்னோட பொண்ணு வந்துட்டு என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுத்துருப்பான், அந்த டெபிட்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அவங்களவே பார்க்குறான். அப்புறம் சாங் வந்து நம்ம ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்துகிட்டு போயிரு வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நானே கொண்டு வந்து வைக்கவான்னு கேட்டதும், அதெல்லாம் வேணாம் நீங்கவே வை, நான் கொண்டு போய்க்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் காசு வந்ததுமே நான் வந்து திரும்ப எல்லாத்தையுமே உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவர்கிட்ட, சரி நீ இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேணாம், நீ வந்து வேகமாக கிளம்பி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, ரொம்ப தூரம் போகணும்ல அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு, அதனால தான் உன் கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லாங்காக டிஸ்டன்ஸ் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீ வந்து ட்ரிங்க் பண்ணணும்னா உன்னோட படியை மறந்துடாத, நீ எனக்கு கால் பண்ணு, அது ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, நீ அங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின், நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், நீ அங்கே போய் நிறைய பொண்ணுங்களோட ஃப்ளர்ட் பண்ணி இங்கே திரும்ப வரணும்னா, அதை பார்த்துட்டு வேஃபனுக்கு வந்து போறாமை ஆகிட்டு அவங்க திரும்ப உன்னை இங்கே கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இதுவுமே நல்ல ஐடியா தான் சொல்கிறாரு. அப்புறம் அவர், நீ வந்து என்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன், ஏன்னா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு இல்லையா நீன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு, சரி நீ வந்து இப்போ வந்து பேசாமல் வீட்டில் போய் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா நீ இன்றைக்கி ரொம்ப வாக் பண்ணிட்ட, இதுக்கு மேலே வந்து வாக் பண்ணக்கூடாது, உன்னை கேர் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் இப்போ கிளம்புறேன், உன்னோட அம்மா வேற வந்து பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, தேவையில்லாமல் கத்திட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோயினோட சிஸ்டர் செஞ்ச எல்லா கேக்கையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். உடனே இது என்னோட பொண்ணு தான் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ஹோட்டலில் வந்து நான் பார்ட்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா ஹீரோயின் வர சவுண்ட் அங்கே கேட்டுருது. அதை கேட்டுட்டு இவங்க உடனே, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுருங்க, என்னோட பொண்ணு வந்துட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா வெளியே வந்துட்டு அவகிட்ட ரொம்ப அப்படியே பாசமாலாம் பேசுகிறாங்க. என்ன நீ வந்துட்டேன்லாம் கேட்குறாங்க. நீங்கள் சும்மா இந்த நடிக்காதீங்க, அங்கே ஃபாக்கோட கார் வந்து நிற்கிறத நான் பார்த்துட்டேன், அந்தாலும் இதுக்கு இங்கே வந்திருக்காரு, எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு உடனே அவங்க பேச்ச மாத்துறாங்க. இன்னைக்கு வந்து நீ அந்த டெபிட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக என்னோட எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போன பார்த்தியா, அப்படி இருந்து எனக்கு எந்த கோவமே இல்லை, நீ ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வா, நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் இன்னுமே கோவப்பட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா, எதுக்கு அந்தாலும் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினோட சிஸ்டருமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர்றா. அப்போ அவங்க அம்மா, உங்கள் சிஸ்டரை தான் அவள் மீட் பண்ண வந்திருக்காரு, அவர் செஞ்ச கேக்கெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹோட்டலில் யூஸ் பண்ண போகிறாரான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது இவளுக்கு கோவமாயிருது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு குழந்தை, அவள் செஞ்ச கேக்கு மேலே அந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாரு, இதை நம்புறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அவளுக்குமே பாவம் ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு திரும்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அந்த ஆள் எந்த விஷயத்தையுமே நேரடியாக என்கிட்ட பேசாமல் இப்படி சுற்றி வளைச்சு என்னோட பின்னாடி தான் எதனாலும் செஞ்சுட்டு இருக்காரு, நீங்கள் தேவையில்லாமல் அந்த ஆள்கிட்ட வந்து பேச்சு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்புறம் அவங்ககிட்ட, நான் இந்த உலகத்திலே அந்த ஆளை தான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. அதை ஹீரோ கேட்டுட்டு அவனுக்கு உள்ள ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பற்றி அவள் பாட்டு தப்பு தப்பாக பேசி திட்ட ஆரம்பிச்சிடுறா. அவங்க மெய்ட் வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணுமான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் சிஸ்டர் என்ன அம்மாவோட தான் கேட்டதும் ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சாங்கை வந்து சூஸ் பண்ணுங்க, மற்ற யாரையும் சூஸ் பண்ணக்கூடாது. அவர் தான் எனக்கு பார்க்க வந்து மறக்கிறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவர் என்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நானுமே தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமாயிருது. அவளை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இப்போ வெளியே வந்துட்டு அவட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. மார்னிங்கில் வந்து என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ண, நான் எதுவுமே கோவப்படல, பாப்ட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன், நான் அதுக்கும் கோவப்படல, இப்போ பார்க்க வந்து உனக்கு தெரியுன்ற வசதி அவரை வீட்டுக்கு வர வச்சேன், நீ இப்போ அவரையுமே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கத்திட்டு
கத்திட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மா, நீ வந்து இவரை வேணான்னு சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த பாப்ட்ட தான் நீ போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின், எனக்கு இவங்க 2 பேருமே பிடிக்கல, எனக்கு சாங் தான் வேணும்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாயிருது. நான் எப்பயுமே அப்படி நடக்க விட மாட்டேன், அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குது, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவனே வேப்பனோட காசில் வந்து உட்காந்து தின்னுட்டு இருக்கான், நாளைக்கு மேரேஜ் ஆச்சுன்னா நீ வந்து அவனுக்கு சேர்த்து சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட சிஸ்டரையும் பார்த்துட்டு கோவப்பட்டு இருக்காங்க. நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, அவர்கிட்ட போன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவமாயிருது. நான் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவளை வந்து இதுக்கு வந்து தயாராக்கிட்டீங்களா, நான் அப்படி நடக்க விட மாட்டேன், என்னோட சிஸ்டர் சேல்ஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாயிருது. என்ன நீ பேசிட்டு இருக்க, அவள் வாழ்க்கை ஃபுல்லாக கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தா அவள் லைஃப்பில் வந்து அவள் எப்போ முன்னேறி வர்றது, நீங்கள் நானும் இல்லாமல் போயிட்டோம்னா என்ன பண்ண முடியும், அவள் லைஃப்பை வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணி கொண்டு போக முடியும், அவளுக்கு வெளி உலகம் தெரிய வேணாமான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின், என்னோட சிஸ்டருக்கு வந்து நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்காம கண்டிப்பாக வந்து நான் செத்தெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் என்னையோ இல்லை என்னோட சிஸ்டரையோ சேல்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அப்படி காசு வேணும்னா உங்களை நீங்களே சேல்ஸ் பண்ணிக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டது இவங்களுக்கு கோவமாயிட்டு அவளை கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேமா வந்து அவங்கள பிடிச்சிக்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போய் கத்த ஆரம்பிச்சிடுறா. இந்த நிலைமையை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் உன்ட்ட நான் தோல்வியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், என்னோட சிஸ்டரையோ இல்லை என்னையோ உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. அப்புறம் அவள் சிஸ்டரை கூப்பிட்டுட்டு அவள் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு நீ வந்து அந்த ஆள் போகிற வரைக்கும் வரக்கூடாது, அம்மாவே கூப்பிட்டாலும் வரக்கூடாது, மாடிக்கு போன்னு சொல்லி கத்துறா. இப்போ உங்கள் சிஸ்டர் வந்து உன்னோட காலில் ரத்தம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு அது தெரியும் நீ பார்த்துக்கிறதுக்கு, நீ போன்னு சொல்லிட்டு அவள் கத்துனதை அவள் போயிடுறா. அப்போ மெய்டு வந்துட்டு பார்க் வந்து இந்த கிஃப்ட்டை உங்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அவள் வாங்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவளுமே அதை வாங்கிக்கிட்டு அதை தூக்கி கோவத்தில் எரிஞ்சா. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ரோஸ் வருது. ரோஸை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இருந்த ஞாபகம் வந்துடுது. ஹீரோ ஃபஸ்ட் டைம் அவளுக்கு அந்த ரோஸை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த ரோஸை தூக்கிட்டு வேமா நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வர, நீ எதுக்காக இந்த வேலை பண்ணிட்டுருக்க, இந்த ரோஸ் வந்து நீ கொடுத்த என்ன வந்து எனக்கு இப்போ பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சாங்க்கு வந்து இங்கே ஃபேமிலியில் க்ரியேட் பண்ணுவ ப்ராப்ளம் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருப்ப, தேவையில்லாமல் பேசாமல் இந்த ரோஸை தூக்கிட்டு அங்கிட்டு போன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவள் பாட்டு போகிறா. ஹீரோ அப்ராடுக்கு பார்க் இங்கேருந்து போன பிறகு எவ்வளோ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் நான் எதுவும் கேட்க விரும்பலன்னு சொல்கிறா, நீ சொல்லாதன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ பேசிட்டு தான் இருக்கான். அங்கே போயிட்டு அவன் உன்னவே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். நீ பெரிய ஸ்டார் ஆகிட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிருச்சு. நீ வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அழுக வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நீ ஃபைனலாக அவனை வந்து மீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதின இல்லையா, அந்த லெட்டர் எழுதின பிறகு அவனோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடுறா. உனக்கு வந்து பார்க்க பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோ நீ நல்லா என்னோட ஃபேஸை பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.